இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய சிந்தனைக்கு யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 21 26 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். மேலும் இயேசு கூறினார்: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய கட்டளையை கடைபிடிப்பதனுடைய நன்மை என்ன என்பதற்கு மிக சிறப்பான பதிலை ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார். முதலாவது, கடவுளை நாம் அன்பு செய்தால் அவர் சொல்வதை கேட்க வேண்டும். கடவுளை அன்பு செய்து அவர் சொல்வதை நாம் கேட்டு நடந்தால் கடவுள் நம்மில் வந்து குடியிருக்கிறார். அவருடைய திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதைவிட ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு எங்கிருந்து கிடைக்கும்? கடவுள் நம்மில் வந்து குடிகொள்வார். அவருடைய திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். நமக்கு அடுத்து என்ன செய்யணும்? நம்ம குடும்பத்துக்கு பிள்ளைய கரை சேர்க்கறதுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத இந்த சூழல்ல கல்யாணம் நடைபெறலை, அதற்கு எவ்வளோ முயற்சி பண்ணணும், ஒன்றும் கரை சேர முடியல. அந்த மாதிரி சூழல்ல நாம் கலங்கி போகிறோம். நம்முடைய குடும்பங்கள் கலங்கி போகிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. கடவுளை அன்பு செய்வோம். கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்போம். கடவுளுடைய கட்டளைகளில் எதை நாம் கடைபிடிக்காமல் விட்டோம், அதனுடைய விளைவாக நமக்கு அடுத்து என்ன செய்வதென்று கடவுள் தெளிவுபடுத்தவில்லை என்பதை குறித்து நாம் சிந்தனை செய்ய வேண்டும். கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்தால் இயல்பாகவே கடவுள் தன்னை வெளிப்படுத்துவதாக அறிவித்துள்ளார், வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அவருடைய திட்டங்கள் நமக்கு தெரியும். ஆகவே நாம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கின்ற கடவுளுடைய வார்த்தை என்ன? கட்டளைகளை கடைபிடியுங்கள், அது வாழ்வு தருகிறது. எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும், எது உம்முடைய விருப்பம், எந்த பாதையை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், எந்த சுமைகளை சுமக்க வேண்டும், எவைகளை நாங்கள் உதறி தள்ள வேண்டும் என்பதெல்லாம், இந்த திட்டங்களெல்லாம் நீர் எங்களுக்கு தெரியப்படுத்துவது உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கடைபிடிக்கும் போது. உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கடைபிடித்தால் உம்மை அன்பு செய்கிறோம் என்பதற்கு வேறு அடையாளங்கள் தேவையில்லை. இந்த அறிவையும் ஞானத்தையும் கடைபிடித்து அதனால் மகிழ்வுறுகின்ற விளைவையும் பலனையும் எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.